அந்த சம்பிரதாயத்தை இந்த திராவிட கட்சிகள் தான் உருவாக்குது. ஓட்டுக்கு பணம் கொடுக்குற சம்பிரதாயத்தை அவர்கள் தான் உருவாக்குறாங்க. இனிமேல் நிறுத்த முடியாது இதை. அதாவது அரசியல் கட்சிகளும் நிறுத்த போகிறதில்ல, வாங்கிறத மக்களும் நிறுத்த போகிறதில்ல. இவன் வாங்கினாலும் நமக்கு ஓட்டு போட மாட்டான்ற ஒரு கட்டம் வரும்போது தான் அந்த மாற்றம் எங்கேயாவது தேர்தலில் பிரதிபலிக்கும் போது தான் அரசியல் கட்சிகள் இந்த மாற்றத்துக்கே வரும். நம்ம ஏன் இந்த தடவை திரும்ப திரும்ப இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கட்டம் வரைக்கும் தேர்தல் இவர் ஜெயிச்சிருவாருன்ற முடிவுக்கு நிற்கின்றோம். நமக்கு இவ்வளோ பெரிய குழப்பத்தை வேறு எந்த தேர்தலும் ஏற்படுத்தினதில்லை. இந்த தேர்தலில் கணிக்க முடிந்த ஒரே விஷயம் என்னென்னா, மாற்றத்தை விரும்புபவர்கள்ன்றது வெறும் இளைஞர்கள் மட்டும் இல்லை, அது எல்லா தரப்புலையுமே இருக்காங்கன்றது இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டும். அது நிறைய மாற்றங்களை இந்த திராவிட கட்சிகளுக்குள்ள தன்னை சுயபரிசோதனை செய்து கொள்ள ஒரு முக்கியமான காரணியாக இந்த தேர்தல் இருக்கும். நீ சொல்கிறீங்க வெறும் 20% இல்லை 20 வயதுக்கு கீழே இருக்கவர்கள், 25 வயதுக்கு கீழே இருக்கவர்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க, புது நியூ ஓட்டர்ஸ் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி எந்த கால்குலேஷனையும் எதுவுமே செய்ய முடியாது. அப்படி செய்கிறதா இருந்தால் நீங்கள் இன்னைய வரைக்குமே உறுதியாக இவர் தான் ஜெயிப்பாருன்னு அறுதிட்டு யாராலையுமே கூற முடியாத காரணம் அதுதான். அப்போ எல்லா தரப்புமே மாற்றத்தை வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் ஒரு சலிப்பு, அது உங்கள் மேலே இருக்கிற வெறுப்பு. அந்த வெறுப்பை உணர்ந்துக்கிற தன்மையில் 2 திராவிட கட்சிகளுக்கும் இந்த தேர்தல் ஒரு பாடமாக இருக்கும்.